வணக்கம். நான் தான் உங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழை திருத்தமாக சொல்லிக் கொடுக்க எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்தில் டிவிக்கு முயற்சி செய்கிறது. ஆனால் பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடும் ஒரே கூட்டம் இவங்க தான். தமிழ் புலமும் ஏராளம், அறிவு தாராளம். நீங்க கண்டுகளிங்க. உங்களுக்காக இதோ தளபதி அவர்களின் தலைமதி 15 லட்சம் பேர் மாநாடு. ஒரு மாநாடு இல்ல, நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 திமுக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேர் மீதும் பாராட்டி எங்கள் போராட்டம் ஓயாது. இந்த அணிநீதி திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகம் ஒரு சாதாரண கோரிக்கைக்காக அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? நாம் கேட்கும் கேள்விக்கு 15 லட்சம் பேர் மாநாடு. ஒரு மாநாடு இல்ல, 2 மாநாட்டுல கலந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் மட்டும்தான். என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெத்திக்குதான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். சார் புசியானந்த் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்பு. தமிழ கொலை பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. தளபதியின் தலைமதியா, மாநாடு இல்ல மாடு நாடா, 8 பேர் இல்ல 80 பேரா. இந்த எம்பளத்தி கும்பளத்தி கதையை நீங்க என்னைக்கு சார் விடுவீங்க? தமிழ பேச சொன்னா தமிழ அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கீங்க மேடையில. அதுவும் நீங்க என்ன தைரியத்துல தமிழை காப்பாத்துவேன், தமிழ் மக்களை காப்பாத்துவேன், தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்? உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் முதல்ல தமிழ் மொழிய காப்பாத்தணுங்க. இதுல வாக்குச்சாவடி முன்னாடி தமிழ்நாடு தான் டிவிகேயா, டிவிகே தான் தமிழ்நாடா? தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். திரண்டு வந்துடணுமா எல்லாரும் தமிழ்நாடே வாக்குச்சாவடிக்கு, டிவிகேக்கு ஓட்டு போட? எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நீங்க தமிழ்நாட்டெல்லாம் காப்பாத்த வேண்டாம் சார். இந்த எம்பளத்தி கிம்பளத்தின்லாம் பேசி தமிழை மட்டும் சாகடிக்காம இருந்தா போதும். போராட்டத்தில் ஈடுபட்ட அணினி குஞ்சிகள் எஸ்ஐஆர் பற்றி கேட்ட கேள்வியை பார்த்து எலெக்ஷன் கமிஷனே வாயடிச்சு போச்சு. நல்லா மாட்டிக்கிட்டீங்க எலெக்ஷன் கமிஷனர். எஸ்ஐஆர் காப்பின்றது என்னன்னா ஷிஃப்டட் டெத் இதெல்லாம் இது பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. அது என்ன சொல்லுவாங்க? நம்ம ஷிஃப்டட் டெத் அத தலைவர் சொல்லுவாங்க, கேட்டு கட் பண்ணி அச்சு விடுவாங்க, கட் பண்ணி அச்சு விடுவாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதனாலதான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். கூப்பிட்டதுனால விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி தலை வராருன்னு அவர் வந்தா நல்லா இருக்கும். மெட்ராஸ் நல்லா இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா அவரு பாதுகாப்பு இல்ல. அவர் வந்தா நல்லா, லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரியாது, அவங்களும் தெரியாது. சொல்லல, நாங்க இப்பதான் புதுசுப்பா புதுசா சேர்ந்துருக்கோம். ஆனா விஜய் தான் வர்றோம். நாங்க எதுலயுமே இருந்ததுல எல்லாம் வந்திருக்கோம். விஜய் அவர்கள் வீடியோ போட்டாரு எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு சொல்லி. அது கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? அது நான் கேட்கல. எஸ்ஐஆர் அப்படின்னா என்னமா? அது எஸ்ஐஆர்னா அந்த ஓட்டு இதுக்காக ஏதோ இது பண்றாங்க பொழுது, அதனால வந்தோம் நாங்க. இது கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டு. சரி, என்ன எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அது எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அது நம்ம பேசலாமா? பேசலாம். எஸ்ஐஆர்னா வாட்? அது வேணாங்க. எஸ்ஆர்னா அவங்க சொல்றாங்க சாருன்னு. சாம்பார் ஆப் எனக்கு. ஆனா இது வரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா? இப்ப எஸ்ஐஆர் ஒண்ணு சீர்திருத்தம் பண்றீங்க, அது எப்போ ரிசல்ட் தருவாங்க?
அதுக்கான பதில் இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ஒரே மாசத்துல முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை எப்ப வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு 2-3 மாசத்துலயே ஏதோ முன்னோட்டி பிப்ரவரிலயோ இல்ல மார்ச்லயோ வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியரா வரலன்னா அப்ப ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க? முடியாது. அப்ப எங்க ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடுமே. அப்ப நீங்க அதை எப்ப நீங்க பண்ணுவீங்க? ஒரே மாசம் தான் முடிப்பேன்றீங்க, அப்ப எப்ப வெளியிடுவீங்க? நீங்க அதை சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த எலெக்ஷன் அப்ப யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களே. நீங்க தான் அது. இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா, முற்றிலுமே இது எங்களை குழப்பறதுக்காக, மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல. இதனால இது குழப்பறதுக்காக ஒரு இது. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுன்னா, ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல? இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? 2026 எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி வராதா என்ன? இப்ப இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஐஆர போட்டு உள்ள நடத்துவீங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு முறை இருக்குல்ல, அதை நடத்தணும் தானே? ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? முடியுமா? தமிழ்நாட்டை தாண்டி மத்த மாநிலங்களையும் நடக்க தானே செய்யுது. மத்த மாநிலம் நடக்குது சார், ஆனா தமிழ்நாட்டை நடக்கிற மாதிரி நடக்கலையே. இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின் இல்ல விஜய் தளபதி. ஒரு போராட்டத்தை பாட்டு மாதிரி படிச்சது இவனுங்க தான் பாருங்க. யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 விடையில்ல ஒரு கேள்வி. யாரோ 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 யார் யாரோ 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 யார் யாரோ ஓட்ட திருடுறது யார் யாரோ ஓட்ட திருடுறது யார் யாரோ ஓட்ட திருடுறது யார் யாரோ ஓட்ட திருடுறது யார் யாரோ. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். 41 குடும்பம் செத்து 41 குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மக்களை விட்டு போட்டு தனி விமானத்துல பிடிச்சு ஓடி போன ஒரு கோலை, ஒரு மாசம் செல்போனை அணைச்சு வச்ச ஒரு கோலை, விஜய் அன்னைக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம ஓடி போன ஒரு கோலை. புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா விஜயனா, என்னது தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா? எப்படின்னா வரும்? முதல்ல வாக்களிக்கணும்னா 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். நம்ம தாவேகா தோழர்கள் எல்லாம் பால்வாடி போயிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா. 10வது படிக்கிற தற்கொலை டெய்லி இந்த காலையில ஏன் கெட்ட வார்த்தை வருது, சாயந்தரம் ஏன் கெட்ட வார்த்தை வருதுன்னா நடுவுல உங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம தாவேகா தோழர்கள் 18 வயசு பூர்த்தி அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும். சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வண்டு.